பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தர்மியான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உம்மை கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. நாம் கூப்பிடுகிற வேலைகளில் கர்த்தர் அணுகி என்கிட்ட வந்து என்னம்மா விஷயம்னு கேட்பாரு. அவர் வந்த உடனே தகப்பன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை எங்கேயாவது ரோட்ல விழுந்துட்டாலோ இல்ல சிறு பிள்ளை எதையாவது பார்த்து பயந்துட்டா உடனே அந்த உலகத்தை பிரகாரமான தகப்பனோ தாயோ இல்ல மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அந்த குழந்தையை நம்ம தூக்கி பயப்படாத பயப்படாத ஒன்னிலன்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையால அவங்கள தேற்றுவோம். அதே போலதான் இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளையே, அப்பா என்கிட்ட பேசுங்கன்னு எந்த ஆவலோடு நீ எதிர்பார்க்கிறியோ அந்த தெய்வத்தை நோக்கி நீ கூப்பிட்ட வேலையில உன்கிட்ட பார்த்து சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. ஹல்லேலூயா. 365 நாட்களுக்கு ஆண்டவர் 367 வார்த்தைகளை வைத்திருக்கிறார். பயப்படாதே 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 என்று. ஸோ நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமா இருங்க. ஏன்னா நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் அணுகி உங்ககிட்ட வருவார். மனுஷர்களை நம்ம நிறைய தடவை ஹெல்ப் கூப்பிட்டுருப்போம். மனுஷர்களை நிறைய தடவை நம்ம வந்து எனக்கு வாங்க, எனக்காக நீங்க ஏதாவது செய்யுங்க நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் மனுஷர்கள் அதை வந்து இணங்கி உண்மையா நமக்கு செய்வாங்களான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா ஒருவேளை நமக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒருவேளை நம்ம மேல இருக்கிற கோபம் எரிச்சல் அவங்கள வந்து செய்ய விடாம பண்ணலாம். இல்லைன்னா அவங்களால வர முடியாத சூழ்நிலை அவங்க இருக்கலாம். எப்படியோ அந்த சில நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். நம்ம கூப்பிட்டா வரலையேன்னு நம்மளும் கோச்சிப்போம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு. ஆனா அப்பா அப்படி கிடையாது. நீ எப்பெல்லாம் கூப்பிடுறியோ அப்பெல்லாம் வந்து உனக்கு அணுகி உன்கிட்ட வருவார். உன்கிட்ட வந்து என்னம்மா, என்ன ஆச்சு, என்ன வேணும், உனக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் அணுகி உன்னை கேட்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, லூக்கால ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு குருடன் எரிகோவில் இருக்கும்போது அந்த குருடன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எரிகோவுக்கு சமீபமாக வரும்போது எல்லாரும் அவன் டெய்லி பிச்சை தான் கேட்டுகிட்டே இருப்பான். அம்மா எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் இயேசு வரும்போது மட்டும் அந்த வார்த்தையை மாற்றிக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் சத்தமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் சத்தமாய் கூப்பிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. இவ்வளோ நாள் பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் ஆண்டவரை பார்த்துமே பிச்சை கேட்கல. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிறான். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, நீங்கள் மற்றவரிடத்துல உதவி கேட்கிறது போல ஆண்டவர்கிட்ட என்ன தேவையோ அதை கேளுங்க. நீங்கள் கூப்பிட்டால் அவர் வருவார், உன் பட்சத்தில் வருவார். இந்த குருடன் பக்கத்தில் வராரு. வந்தது நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். 41வது வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 41வது வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று. அப்போது ஆண்டவரே எனக்கு இந்த தேவை, பார்வை அடையணும், நான் எனக்கு இது தேவை. ஸோ எனக்கு வந்து வீட்டின் காரியங்கள் சந்திக்கப்படணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என்னை ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க, எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் எதுவுமே பிடிக்கல, ஆண்டவரே இந்த காரியத்தை மாற்றுங்க, என்ன தேவையோ அதை சொல்லுங்க. நீ கூப்பிட்டால் அவர் வருவார். நீ கூப்பிடும் வேலையெல்லாம் அவருக்கு நிச்சயமா கேட்பார். அதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுகிறதை செய்கிறவர். அதனால நீ கூப்பிடுமா, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், நீ கூப்பிடு தம்பி, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் என்னன்னு வந்து உன்னை கேட்பேன். உன் வீட்டை குறித்து, உங்களை குறித்து, எல்லா காரியத்தை குறித்தும் நீங்கள் தேவனிடத்தில் சமூகத்தில் வந்து நில்லுங்க. இன்றைய காலகட்டத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெப பழக்கம் குறைந்து விட்டது. என்ன ஜெபம் பண்றது பாருங்க, அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், நம்ம வழியில போகும்போது ஜெபம் பண்ணிக்கலாம், இல்லை இதை பண்ணிக்கலாம். இல்லை, தேவ சமூகத்தில் தினந்தோறும் கூப்பிடுற சூழ்நிலை நம்ம மாறிட்டோம். ஏன்னா இந்த உலகமும் சரியில்லை, உலகத்தினுடைய உறவுகளும் சரியில்லை, சூழ்ந்திருக்கிற எந்த காரியமும் சரியாவே இல்லை. அப்போ தினந்தோறும் தேவனை நோக்கி, அப்பா எனக்கு இறங்குங்க, என் குடும்பத்தை பாருங்க, என்னுடைய பிஸ்னஸை பாருங்க, என் வீட்டை பாருங்க, என் சப்ஜெக்டை பாருங்க, என்னுடைய ஸ்டடீஸை பாருங்கன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்ட நாளிலே அவர் அழகாக கிட்ட வருகிறார். நினைச்சு பாருங்களேன், நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்றீங்க, காலையில முழங்கால் படிட்டு அப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது கிட்ட வருகிறார், வந்து உன்னை பிளஸ் பண்றார். ஆமென். இது நிச்சயமா ஒரு இமேஜின் மாதிரி தெரியலாம். ஆனா பாருங்க, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை வந்து தொட்டு உங்களை ஆசீர்வதித்து என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? பயப்படாதே. ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளையே, தகப்பன் உன் கூட இருக்கிறார். நீ முழங்கால் போடும்போது உன் பக்கத்தில் இருக்கிறார். குருடனுக்கு என்ன தேவையோ அது சந்தித்தார். உனக்கு என்ன தேவையோ உனக்கும் சந்திப்பார். அவர் கிட்ட வந்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், எதை குறிச்சும் பயப்படாத, தைரியமாயிரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. மிஞ்சி எந்த காரியம் மிஞ்சி போகாது. அதனால ரிலாக்ஸா ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் அணுகி ஆசீர்வதிப்பார். ஆமென். பயப்படாதே என்று சொல்ற வார்த்தைக்கு இன்னொரு காரியம் தெரியுமா? நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும், நீ தைரியமாயிரு அப்படின்றது தான். ஆமென். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு உற்றார் உறவினர் போல, நண்பர்களை போல அவர்கள் நம்ம இருக்கிறாங்கன்ற சப்போர்ட்ல எப்படி இருக்கிறோமோ அதை போல அவரை காட்டிலும்
கர்த்தர் இருக்கிறார், அவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. பயப்படாம தைரியமா இருங்க. இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அணுகி எங்க கிட்ட நெருங்கி நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் கிட்ட வந்து பயப்படாதே என்ற வார்த்தை சொல்லுகிறேன். அதற்காக நன்றி. இந்த பிரசங்கத்தை இந்த வேளையில யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு பயத்தில் இருக்கிறார்களோ எல்லோருடைய பயத்தையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் நீர் இணங்கி கிட்ட வந்து ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கட்டளையிடுகிற வியாதி பலவீனங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். என் தகப்பன் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு வாய் நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.